தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். பிள்ளைங்க வந்திருக்குல்ல, உள்ள போய் சேர எடுத்தாந்து போடு. சொல்றது கால்ல விழ. பையன் வெயில்ல நிக்கிறான், உள்ள போய் ஒரு கொடை எடுத்துட்டு வா போ. அம்மா இருமா, ரொம்ப அக்கறைதான். இன்னும் அவனுங்களுக்கு கோபம் தனியல. அம்மா, தங்கச்சிக்கு டவுன்ல சொந்தமா மளிகை கடை வச்சிருக்கிற நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஏற்பாடு பண்ணியாச்சு. ராசாத்தி, உனக்கு இந்த பொங்கல் முடிஞ்சதும் டும் 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 டும். என்ன மூலமா வாங்கிற போற? கல்யாணம்னு ஒழுங்கா சொல்றா. நிறுத்துற. இது கல்யாணத்தியா? குடு 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 வாங்குவேன். ராசாத்தி, உன் கல்யாணத்துக்கு அண்ணன் வாங்கி கொடுக்குற நெக்லஸ் எப்படி இருக்கு பாரு. ரொம்ப நல்லா இருக்குடா. அம்மா என்ன கண்ணு? அம்மா என்ன நீயா? தள்ளு தள்ளு தள்ளு. என்ன ராசா? அம்மா, பெருமாள் வேலைக்காக நகையெல்லாம் வித்து கொடுத்துட்டா. ஆமா. அதுக்கு பதில் அதுக்கு சூப்பர் நகை வாங்கிட்டு இருக்கமா. உன் கையாலே தங்கச்சில கொடுமா. இந்தாமா. தங்கச்சி, இதுல இருக்க அருணாக்குடி கொலுசு எல்லாம் உன் மகனுக்கு, அதாவது என் மாப்பிளைக்கு. அடிய ராசா. அம்மா, என்ன ராசா? கொஞ்சம் இப்படி வாங்க. உங்களுக்கு பொங்கலுக்கு பட்டு புடவை. என் கண்ணு. மை டியர் மாம், கம்ஸ். உங்களுக்கு பொங்கலுக்கு பனாரஸ் பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டிக்கிட்டு பின்னுங்க. அம்மா, ஜில்லாலாஜி. உனக்கும் தங்கச்சிக்கா. அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு கடைசியில நம்மள விட்டுட்டாங்க இல்லையா? நாம அவனுங்களை கொஞ்சம் நஞ்சமாவா விரட்டணும். அதெல்லாம் அவங்க மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சியா. ஏன் சுப்பு? அம்மா, எங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கியே, அப்பா கொண்டு வாங்கிட்டு வரலையா? என்னதான் இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அவங்களுக்கு இல்லதா, உங்களுக்கு வாங்கினதை விட டபுள் மடங்கு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். 1000 தான் நீங்க எங்களை திட்டினாலும் பெத்த தகப்பனை நாங்க சும்மா விட்டுருவோமா? பட்டு வேட்டியும் சிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க. எப்படி இப்படி வாங்கப்பா. ஆல் டாடி கம். இத வாங்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க. அப்பா, இந்த பட்டு வாங்கிட்டு சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு மகனே, நல்லா இரு. என்னப்பா அது 1000 2000 விலை போட்டுருக்கு. இவ்வளவு விலை கொடுத்து எங்களுக்கு எதுப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இவ்வளவு நாளா கோமணத்தையும் துண்டையும் கட்டிக்கிட்டு எங்களுக்காக கஷ்டப்பட்டீங்கல்ல. இனிமேல் உங்களுக்கு நாங்க சம்பாரிச்சு போட போறோம். அப்பா, போய் கட்டிட்டு அணிவிங்கப்பா. போங்க போங்கம்மா. போங்க. இன்னைக்கு தாண்டா நாம அப்பா அம்மா மூஞ்சில உண்மையான சந்தோஷமே தெரியுது. அது மட்டும் இல்லடா, அவங்களுக்கு இன்னைக்கு தாண்டா உண்மையிலே பொங்கல். தம்பி, என்ன கூப்பிட்டு வர சொன்னீங்களாமே? ஆமாயா, உன்னை எதுக்கு திரும்ப கூப்பிட்டு வர சொன்ன? பண்ணையார் உன்கிட்ட இருந்து 5 ஏக்கர் நிலத்தை வாங்கினார்ல, பறிச்சுக்கிட்டாருங்க. அது அவர்கிட்ட இருந்து உனக்கு மீட்டு கொடுக்கறதுக்கு தான். தம்பி, அத மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரும் புண்ணியமா போகும். அன்னைக்கு ஏதோ வாய்க்கொழுப்புல தெரியாதனமா பேசிட்டேன். அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. வாழ்க்கையில நான் எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாதுயா. இதையே நான் பெருசா எடுத்துக்க போறேன். உன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடுறேன். ஆனா நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுங்க, இப்பவே செய்யறேன். சித்தப்போ, அந்த டின்னர் இது என்னது? பேபி பால் பவுடர். குழந்தைங்க குடிக்கிறது. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இத குழந்தைங்க சாப்பிட்டா வாந்தி பேதி வந்துரும். கொஞ்சம் வீக்கான குழந்தையா இருக்குன்னு வச்சுக்க, புட்டுன்னு போயிடும். அவ்வளவு ஆபத்தான பவுடரை ஏன் வச்சிருக்கீங்க? மொத்தத்தையும் தூக்கி எறியுங்க. எரியறதுக்கு இல்ல, கரைக்கிறதுக்கு. நீ என்ன பண்ற? இத தண்ணியில கலந்து பசங்க வச்சிருக்கிற பால் கடைக்கு எடுத்துக்கிட்டு போற. அவனுக்கு தெரியாம அவனுங்க பால்ல இத கலந்துடுற. அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேங்க. யோ, நீ ஒரு பாவமும் செய்யல. பாவம் செய்யாம தான் 5 ஏக்கர் நிலம் வாங்கினிய. என் மாமனார் கொடுத்த காசுல வாங்கினாங்க. அண்ணையார்கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொன்ன, உன்னை இங்கே வெட்டி புதைச்சிருவேன். தம்பி தம்பி, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் உண்மையை சொல்லிடுறேன். பாதி காசு என் மாமனார் கொடுத்தது, மீதி காசு பால் ஸ்டோர்ல பண்ணையாருக்கு தெரியாம பால்ல தண்ணியை கலந்து வித்த காசு. ஆக மொத்தம் நீயும் பண்ணையாரும் மாத்தி மாத்தி கொள்ளை அடிச்சிருக்கீங்க. சரி, நடந்தது நடந்து போகட்டும். நீ உன் சொத்தை காப்பாத்திக்கணும்னா இப்ப சொன்னனே அதே மாதிரி நீ செய்யணும். என்ன யோசிக்கிற? செய்யறத பத்தி ஒண்ணு இல்ல தம்பி. நாளைக்கு போலீஸ் கிளீஸ்னு வந்துச்சுன்னா என் மாப்பிள்ள வெள்ளச்சாமியில சேர்ந்து மாட்டிக்குவான். உன் மாப்பிள்ள மாட்டக்கூடாது, அவ்வளவுதானே? போலீஸ் வரும்போது உன் மாப்பிள்ள கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவனை டவுனுக்கு அழைச்சிட்டு போயிடு. சித்தப்பா இப்படி வா. என்ன தம்பி? கணக்கு பள்ளியோட போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு. தம்பி, என்ன நீங்க போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்குது. எனக்கு பசாச்சு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஊரை பார்த்து போயிடுவோம்பா. அரசியல்வாதி கிட்ட வந்துட்டா ஒன்மே டிராபிக்ல மாட்டின மாதிரி தான். என்னகிட்ட இருந்து நீ திரும்பி போகணும்னா மாலை மரியாதையோட பணமா தான் போவேன். தம்பி, இத எதுல கரெக்ட்?
தண்ணி இல்லையா வெந்நீர் இல்லையா? பாத்தியாடா, அடுத்தவனுக்கு இருக்கிற அக்கறை கூட சொந்த சம்பளம் உனக்கு கிடையாது. இந்த நாட்டுல மக்கள் ஆட்சி லாயக்கு இல்ல. அடி உத குத்துதா. கேட்டுடா, இருக்கிறேன். வாழ்க ஜனநாயகம். என்னங்க 30 வகை பதார்த்தத்தோட சாப்பாடு இருந்து விருந்து சாப்பிட்டு போய் போறேன். எழுதலைன்னா கூட பரவாயில்ல, சாப்பிட்டு போங்க, பசங்க கோச்சுக்குவாங்க. ஆமா. வாங்க வணக்கம். வாங்க. ஏன் பண்ணேற? எங்க கல்யாணத்துக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வரப்படாதா? ஏமா உங்க அப்பாவுக்கு தான் 1008 வேலை இருக்கு, அவரால வர முடியல. நீயாவது முன்னாடி வந்துட கூடாதா? கோச்சிக்காதீங்க அங்கிள், நான் எப்போ ரெடி ஆயிட்டேன். வண்டி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த நொண்டி சாக்கல சொல்லக்கூடாது. இது ஓ வீட்டு கல்யாணம். நீ தானே கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். வாமா வாங்க வாங்க பண்ணிடுறேன். போங்க பண்ணேற. டேய் நீ கொடைய உடைச்சு வாடா. பசங்க பால் சப்ளை பண்றாங்களே, அந்த டீ கடைக்காரங்க, ஹோட்டல்காரங்க எல்லாரும் வராங்க. பெரிய பெரிய ஹோட்டல் முதலாளிகள் எல்லாம் வராங்க. அவங்கள எல்லாம் கிட்ட இருந்து நான் தானுங்களே வரவேற்கணும். அதான் யோ பாத்துக்கியா? வாங்க. யோ மாரப்பா. வாயா அப்படி. என்ன? ஆயிரக்கணக்குல செலவழிச்சு கூட குடியா எதுக்குயா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்கோம்? எடுத்து அந்த குடியா எல்லாம் வேஸ்ட் ஆயிட போகுது. யோ நீ ஏன் நின்னுகிட்டு இருக்கற? போய் மத்த வேலையை கவனியா. இங்க நான் சத்தம் போடலன்னா எந்த வேலையுமே நடக்காது. ஏமா நீ எதுக்கு அப்பா கூட வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? எழுந்துரு எழுந்துரு. வா இப்படி இப்படி வா. உட்கார்றதுக்கா வந்த? சமயக்கட்டுல என்ன நடக்குது ஏத நடக்குது? வந்தவங்க சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா? பொண்ணுக்கு அலங்காரம் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் கவனிக்க வேண்டாம். பொறுப்பே இல்லாம இருக்கிறீங்க. போ போ சொன்னா கேளு. இருங்க வந்துடுறேன். இவனுக்கு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவன் என்னடா என் பொண்ணை பார்த்து ஏன் லேட்டா வரன்னு கேக்குறான். இவன் என்னடா சமையல் கட்டுல போய் வேலை பாருங்கிறான். என் பொண்ணு என்ன வேலை காட்சி நினைச்சுட்டாங்களா? ஒரு காலத்துல உங்க பண்ணையில வேலை செஞ்சங்கிறதே மறந்துட்டாங்க திருட்டு பசங்க. யோ புது பணக்காரனுங்க அப்படி தயா பண்ணுவானுங்க. பண்ண இவனுக்கு இப்படி எல்லாம் அவமரியாதை பண்ணுவானுங்களா? என் பொண்ணை கல்யாணத்துக்கே கூட்டிட்டு வரல. யோ கேணத்துல பேசிக்கிட்டு இருக்கே, அங்க பாரு பொண்ணு. சீக்கிரம் போடு. அடுத்தவங்க கல்யாணத்துக்கு எச்சல இருந்தாதா நம்ம கல்யாணத்துக்கு யாராவது எடுப்பாங்க. ஐயோ என்ன அநியாயமா இருக்கு. பண்ணையார என் பொண்ணை பூ போல வளர்த்துறேன், இப்படி எச்சல எடுக்க வச்சுட்டாங்களே படுவாவிங்க. அற்பனுக்கு வாழ் வந்து அப்படித்தாயா. பசங்கள்லாம் கை நிறைய சம்பாதிக்கிறானுல்ல, அந்த தெனாவட்டு. தெனாவட்டா? இவனுக்கு தெனாவட்டலாம் இந்த கொஞ்ச நேரம் தாயா. என்ன சொல்றீங்க? இந்த கூலிக்கார பசங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சியா. அப்படியா? என்ன மாப்பிள சௌக்கியமா? வாங்கம்மா வாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு மாமா. இந்த வேன் வந்தோட பால் கிண பூரா ஏத்தி விட்டு புறப்பட வேண்டியதான். நம்ம சுப்பு தங்கச்சி கல்யாணம்ல இன்னைக்கு. ஆமாமா. அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் மாமா? அத தனியா தான் சொல்லணும். அந்த மரத்து பக்கமா போலாமா? போலாமே. போங்க. மாப்பிள என்ன மாமா? எப்படி என் பொண்ணு உங்களுக்கு தான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இருந்தாலும் ஊர்க்காரங்க மாப்பிள என்ன பண்றாருன்னு கேட்டா பால் கடையில 5 பேரோட ஒருத்தரா இருக்காருன்னு சொல்றது எனக்கு என்னமோ அவ்வளவு கௌரவமா படல. அது நல்லதாவும் தோணல. அதனால உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தொழிலை ஏற்பாடு பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இது விஷயமா பேங்க் மேனேஜரை ஏற்கனவே பார்த்து கோழி பண்ணைக்கு லோனும் சாங்ஷன் வாங்கிட்டேன். மாமா எனக்கு சொந்தமா தொழில் வச்சு தரேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்களை விட்டு தனியா எந்த தொழில் செய்ய நான் தயாரா இல்ல. அப்படியே தனியா வந்துதான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா உங்க பொண்ணு எனக்கு தேவையில்லை. ஐயோ மாப்பிள நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை. நீங்க 5 பேரும் சேர்ந்து வேணாலும் அந்த கோழி பண்ணி நடத்திக்கலாம். இன்னைக்கு பேங்க் மேனேஜர் கிட்ட உங்களை கூட்டிட்டு வரதா வாக்கு கொடுத்துட்டேன். வாங்க போலாம். இன்னைக்கு சுப்பு தங்கச்சிக்கு கல்யாணம் சொல்லல மாமா. இன்னொரு நாளைக்கு வேணா போய்க்குவான். வரேன்னு சொல்லிட்டு போகலைன்னா தப்பா போயிடும். இந்த காரியம் 5 பேருக்கு நல்லது தானே. வேணாம் சொல்ல போறாங்க. சரி மாமா, வேன் வந்துருச்சு. இந்த பாலை பூரா ஏத்தி விட்டு வேணா பரப்புவான். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. பாட்டிக்கு வந்துருச்சு. போலீஸ் வரும்போது நாம இருக்க கூடாது. அவனுங்க கையை கால அப்படி பாருங்க. வா ஒதுக்கிடுவோம். ஐயா தாலி கட்டுற நேரத்துல வந்து நிறுத்த சொல்றீங்களே, என்னங்க விஷயம்? தாலி கட்டுறது அப்படியே இருக்கட்டியா?
இந்த பூசா பால் கடை வச்சு நடத்துறாங்களே ஆறுமுகம், சுப்பிரமணியம், பழனிசாமி, பொன்ராசு இவங்க யாரு? சார் அந்த 5 பேரும் நாங்க தான் சார். நீங்க தானா? கான்ஸ்டபிள்ஸ் இவங்க ஜீப்ல ஏத்து. பசங்க என்னையா தப்பு பண்ணாங்க? எதுக்கு ஜீப்ல ஏத்த சொல்றீங்க? என்ன தப்பு பண்ணாங்களா? இவங்க பால்ல கலப்படம் பண்ணி வித்ததுனால அங்க ஏகப்பட்ட குழந்தைங்க வாந்தி பேதியாகி ஆஸ்பத்திரியில கிடக்கு. என்ன சார் சொல்றீங்க? இந்த கலப்படத்துக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். சார் நாங்களாம் டிகிரி படிச்சவங்க சார். அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். சந்தேகமா இருந்தா எல்லாரையும் விசாரிச்சு பாருங்க சார். சார் தயவு பண்ணி நாங்க சொல்றத நம்புங்க சார். ஏண்டா செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம் ஆடுற? ஐயா சொல்றீங்க விட்டுருங்க ஐயா. உங்க கையை பிடிச்சு கெட்டி கட்டுக்கிறையா. என் மகனால தான் என் பொண்ணு கல்யாணமே நடக்க இருக்குது. அவனை நீங்க புடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா என் பொண்ணு கல்யாணமே நின்றுடுங்க. ஐயா யாரோ பொறாம பிடிச்சவங்க அநியாயமா என் புள்ள மேல பழிய போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க ஐயா. ஐயா அப்படியே எனக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட கல்யாணம் முடியற வரைக்கும் மாத்து விட்டு வைங்கயா. இல்லன்னா கல்யாணமே நின்னு போயிடும். அப்புறம் எங்க மான மரியாதைகளா போயிடும். ஊரே எங்களுக்கு காரி துப்புயா. உன் பசங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அவ்வளவு புலம்புறியே. இவங்க பண்ண வேலைனால அங்க 15 குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அவங்கள யாரையா பதில் சொல்றது? ஏறா மேல. ஐயா உங்க கால்ல விழுந்து நீ கேட்டுக்கிறேன். கால்ல விழுந்தாலும் சரி, கையை பிடிச்சாலும் சரி, எல்லாம் சட்டப்படி தான் நடக்கும். ஏறா மேல. ஏறுங்க எல்லாரும். ஏறா மேல. யார் மானி? நான் இந்த ஊர் பண்ணையாரோட பொண்ணு. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க. இவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி தப்பான காரியம் செய்யறவங்க இல்ல. எதுவா இருந்தாலும் தயவு செய்து விசாரிச்சு ஒரு முடிவெடுங்க. விசாரிக்கணுமா? அப்படின்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அவங்க மடையங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.